அவ ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட தோத்து போயிட்டு இருக்கா அஸ்வின். அது மறந்து போச்சா உனக்கு? அங்க போனா அந்த அகிலா மகாக்கான்னு பில்டப் பண்றா. இங்க வந்தா நீயும். மை காட், என்னால முடியல. அந்த மகானால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? உன் கோவம் புரியுது. நானும் ஆரம்பத்துல மகாவை ஜெயிக்கும் போது இப்படித்தான் ரொம்ப திமிரா இருந்தேன். ஆனா மகா திரும்ப அடிக்க ஆரம்பிக்கும் போது நான் அவன் முன்னாடி தோத்துட்டு நிக்கிறேன் மேக்னா. சொல்றதுக்கு கேவலமா இருந்தாலும் அதான் உண்மை. அதே நிலைமை உனக்கும் வரக்கூடாதுன்னு உன்னை ஜஸ்ட் அலர்ட் பண்றேன், அவ்வளவுதானே தவிர பில்டப் எல்லாம் கொடுக்கல. அந்த உண்மைய நான் பொய்யாக்குற அஸ்வின். அவளை ஜெயிக்கவே விடாம நான் பண்றேன். அவளை அந்த வீட்டை விட்டு துரத்துறேன். உன்னால முடியும், நீ நிச்சயமா சொன்னதை செஞ்சு காட்டுவ. ஆனா அதுக்கு நீ கதிரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போகணும்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நம்ம போட்டு வச்சிருக்கிற பிளான் சக்சஸ் ஆகணும்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நான் சொல்றேன். என்ன கதிர், புகப்பட்டு கண் கலங்குதா? என் கண் கலங்குனதை நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு என்னதான் வேணும்? எத்தனை தடவை சொன்னாலும் ஆரி. ஏன் நிறுத்திட்ட? அறிவு கிடையாதுன்னு தானே கேட்க வந்த, கேளு. இங்க பாருங்க, நீ தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. ஏன் இப்படி பின்னாடியே வேவ் பார்த்துட்டு வரீங்க? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். யாரு என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இப்ப கூட இதை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு கேட்க கூட எனக்கு உரிமை இருக்கு. பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கு. நான் ஏதோ வேண்டாத குப்பையை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டாத குப்பையை கிளறி பாக்குறது உங்க உரிமையா? சூப்பர் கதிர், நல்லா பேச கத்துக்கிட்ட. நீங்க பாருங்க, சும்மா உரிமை பின்னாடியே வந்து நின்னா யாரா இருந்தாலும் எரிச்சல் தான் படுவாங்க, பேசதான் செய்வாங்க. ஆனா உண்மையை பேச மாட்டாங்கல்ல. இங்க பாருங்க, யார்கிட்ட எந்த உண்மையை சொல்லணும்னு எல்லா தனி மனுஷனுக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமைக்குள்ள நீங்க வர முடியாது. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதை விட்டுட்டு என் விஷயத்துல ஏன் மூக்கு நுழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. நீ என்ன பேசி என்ன டைவர்ட் பண்ண பார்த்தாலும் இந்த ஷர்ட்டை ஏன் எரிக்கிறேன்னு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பாக்குற? இது கிஃப்டா வந்ததுன்னு நீ சொன்னதுல இருந்து உன் ரூம்ல இருந்து ஒளிஞ்சு நீ இதை தூக்கிட்டு வந்த வரைக்கும் எனக்கு தெரியும். அதானே, உங்களுக்கு தெரியலன்னா தான் ஆச்சரியப்படணும். உங்க வேலையை தவிர மற்றவங்க எல்லார் வேலையும் நல்லா கவனிப்பீங்கன்னு தெரியும். தெரியும்ல, அப்ப சொல்லு, என்ன சட்டை இது? கிஃப்டா வந்த சட்டையை இப்படி யாராச்சும் எரிப்பாங்களா? எதுக்கு இவ்வளவு அவசரமா இதை எரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா என் வேல்யூ தெரியாத ஒருத்தி கிஃப்டா கொடுத்த சட்டை இது. அவ தேவைக்கு என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வச்சு என்ன நல்லா ஏமாத்தி டைம் பாஸ் பண்ணாலே. உங்க தங்கச்சி அகிலா கொடுத்த சட்டை இது. இங்க பாருங்க, என் வாழ்க்கையில தேவையில்லாத குப்பை இது. அதனால தான் எரிக்கிறேன். போதுமா? இல்ல நான் இன்னும் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா உங்களுக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க தங்கச்சிங்க யாரையாவது லவ் பண்ணா இல்ல யாரையாச்சும் கல்யாணம் பண்ண பிடிக்காதா?
அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா? ஏய் கதிர், கத்தாதீங்க.